அகைசால் பெரியோரே, இதோ தமிழ் மன்னனை எதிர்த்து படை கொண்டு வருகின்றான் எதிரி மன்னன். தமிழ் மன்னனும் படைவீரர்களும் குதிரை ஏறி புறப்படுகின்றார்கள் போர்க்களம் நோக்கி. பில்லவனும் குதிரை மீது ஏறி வேகமாய் பாய்கின்றான். ஐயகோ, குதிரை ஒரு துள்ளு துள்ளி அவனை கீழே தள்ளிவிட்டு ஓடிவிட்டது. பழமொழியே உள்ளதே, குதிரை பாகனை தள்ளிவிட்டு குழியும் பறித்த கதையாக. இப்படிதான் இங்கிலாந்து மன்னவன் 3ஆம் ரிச்சார்டு போர்ஸ்வர்த் ஃபீல்டு என்ற இடத்திலே போர் நடக்கின்றது. மன்னவன் குதிரை ஏறி செல்கின்றான். சரியாக சகதியில் மாட்டிக்கொண்டு குதிரை குப்புற விழுகின்றது. மன்னவனும் வீழ்ந்து பரிதாபமாக முடிக்கின்றான். எனினும் காலால் நடந்து போரிட்டு கொண்டே கத்துகின்றான், எனக்கு யாரேனும் குதிரை வழங்க மாட்டீரோ என்று. எ ஹார்ஸ், மை கிங்டம் ஃபார் எ ஹார்ஸ் என்று அரசையே வாக்களிக்கின்றான். அங்கம் 5, காட்சி 4, வரி 7. ஒப்புமை பைபிளிலே ஒப்புமை சொல்ல போனால் அப்சலோம் குதிரை அவனை கைவிட்டது போல. 2 சாமுவேல் 18:9. இதனால் தான் பைபிளே கூறுகின்றது, குதிரை படையை தயார் பண்ணினாலும் கூட வெற்றி வருவது குதிரையால் அல்ல, கடவுளால். நீதிமொழி 21:31. வள்ளுவரும் கூறுகின்றார், குதிரை இடைவெளியிலே கைவிடும் என்று. துரோகியும் அதே போலத்தான் இருக்கின்றான் என்று கூறுகிறார். குறள் 814. அப்படித்தான் விடுதலை போராட்ட வீரன் பகத்சிங்கை வெள்ளையரிடம் காட்டிக் கொடுத்தான் துரோகி ஜெயகோபால். அதாவது பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், ஜெயகோபால் 4வரும் இணைந்து ஒரு வெள்ளைத்துறையை சுட்டுத் தள்ளினர். வாஞ்சிநாதன் மணியாச்சிலே ஆஷ்துரையை சுட்டது போல. அந்த வழக்கிலே அப்ரூவர் ஆகிவிட்டானே ஜெயகோபால், தன் உயிருக்கு பயந்து தன் நண்பர்களை சதிகாரர்கள், கொலைகாரர்கள் என்று சாட்சியம் கூறிவிட்டான். இவனுக்கு நேர்மாறாக மானவீரனை பாடுகின்றார் அதே வள்ளுவர். மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. தாய் நாட்டுக்காக மானவீரன் உயிரையும் விடுவானே அன்றி, எட்டப்பன் போல, புதுக்கோட்டை தொண்டைமான் போல, ஜெயகோபால் போல காட்டி கொடுக்க மாட்டான்.